டிவிகே என்பது குடும்ப அரசியல் அல்ல, இது நேர்மை அரசியல். ஊழலுக்கு இடம் தரும் அரசியல் அல்ல, இது மக்கள் மைய அரசியல். அதுதான் எங்கள் தலைவர் தளபதியுடைய வார்த்தைகள். அதிகார மயக்க அரசியல் அல்ல, இது இளைஞர்களின் கனவுகளை பிரதிபலிக்கும் அரசியல். இங்கே புதியவர் பழையவர் என்று வேறுபாடு இல்லை. உழைப்பே அடையாளம், நேர்மையே உயர்வு. புதிதாக இணைந்தவர்களுக்கு உரிய உறுதி கூறுகிறோம். உங்களுக்கு உண்டான பதவிகள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படியோ பேப்பர்ல போடணும், நியூஸ்ல போடணும், அண்ணனுக்கு எனக்கு ஏதோ சங்கடம்லாம் நீட்டுன்னு. எங்க அண்ணன் KS அண்ணன் 50 வருஷமா 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு வந்திருக்கிறார். யார் அரசியல் பண்ணுவா, யார் அரசியல் பண்ண மாட்டாங்க, பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர் தான் KS அண்ணன். அதனால எங்களை நாங்க மேடையில இருக்கிறவங்களுக்குள்ளார எங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் தளபதிக்கு கீழ் அனைவரும் தொண்டர்கள் தான் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னாரு பாருங்க, கல்யாணத்துக்கு போன செல்ஃபி எடுத்துக்கினாங்க அப்படின்னுட்டு. அதுதான் உண்மை. தலைவர் தளபதி கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் நிழலே என் கூட வரும். அதுதான் இன்று நம்மளுடைய நிலைமை, எண்ணோக்கிலே இது. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, அண்ணனுக்கும் எனக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்தது. அது முழுக்க தவறான செய்திகள். நாங்கள் இங்கு எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேணாம். எந்த குடும்பத்துல சின்ன சண்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய தளபதி குடும்பத்துல அந்த மாதிரி சின்ன சண்டை கூட கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று 38 பேர் மத குருக்கள் இன்னைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பிரஸ்ல எல்லாருக்குமே லிஸ்ட் கொடுக்குறேன். இங்க இருக்கிறது 392 பேர் மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறாங்க. எந்தெந்த கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறாங்கன்றது விவரம் பத்தியும் உங்ககிட்ட கொடுத்துடுறோம்.